இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். ஏப்ரல் 22, 2025 நேற்று காஷ்மீர் பஹல்கம் அப்படின்ற இடத்துல, அதை வந்து மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பஹல்கம் அப்படின்ற இடத்துல இருக்க அந்த மினி சுவிட்சர்லாண்டுக்கும் ஃபைசர் பள்ளத்தாக்குக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 இல்லைனா 3.5 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்த எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வண்டியில் காரில் அந்த மாதிரிலாம் நம்மளால் போக முடியாது. ஒன்று குதிரை சவாரியில் போகணும், இல்லைனா நடந்து போகணும். அந்த மாதிரியான ஒரு ஏரியா அது. ஸோ ஏதோ நமக்கு நடந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா, டக்குன்னு நம்ம போகணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் ஒரு இடம் தான் இது. நேற்று நடந்த அந்த சம்பவத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 370 வந்து ரிமூவ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாகவே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், வி ஆர் சேஃப் அப்படின்ற ஒரு இதெல்லாம் மக்கள் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே எழுப்பப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கே, ஸோ அங்கே இருக்க ராணுவ படை எங்க, ராணுவ அதிகாரிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுப்பப்பட்டிருந்தது. ஏன் அப்படின்னா, பஹல்கம் அப்படின்ற இடம் அதிகமாக இதுவரைக்கும் அங்கே வந்து எந்த ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்ததில்லை அப்படின்றதுனால, அது ஒரு சேஃப் பிளேஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்படின்னால அங்கே வந்து அதிகமாக ராணுவ படைகள் எதுவுமே போடப்படலை அப்படின்றது அவங்க தரப்பில் வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ அந்த அட்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோரமான சம்பவத்தில் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்டவர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த தமிழகத்தையும் சார்ந்தவர்கள் இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இறந்து போன ஒருத்தருடைய மனைவி அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம வந்து போகலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய கணவரை வந்து நீங்கள் வந்து நான் முஸ்லீமா அப்படின்ட்டு கேட்கப்பட்டது. அவரோட ஐடி கார்டை வந்து காமிக்க சொன்னாங்க. அவர் ஒரு நான் முஸ்லீம் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதும் அவர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஆண்களுடைய பேண்ட்ஸ் வந்து புல் டவுன் பண்ணிவிட்டு அவங்க வந்து இஸ்லாமா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயம் நடந்தது இல்லையா, அந்த ஆண்களுக்கு அவங்க மனைவி, குழந்தை, பேரண்ட்ஸ் எல்லாருமே இருக்க இடத்துல இந்த மாதிரி கேட்கப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா நான் முஸ்லிம்ஸ் எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது அதிகமாக ஹிந்துக்கள் வந்து அங்கே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என் கணவரை வந்து கொண்டுட்டீங்களா, என்னையும் கொண்டுடுங்க அப்படின்ட்டு இறந்து போன மஞ்சுநாத் அவருடைய மனைவி பல்லவி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவருடைய பையனும் சொல்லியிருக்காங்க, என்னையும் கொன்றுங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன ஒரு பதில் அவங்களுக்கு திரும்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் உங்களை கொல்ல மாட்டோம், மோடிக்கோ போலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோடி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய பேரை வந்து யூஸ் பண்ணி அங்கே தீவிரவாதிகள் வந்து பேசியிருக்காங்க. அந்த இடத்துல இவங்க மட்டும் இல்லாமல் பலரும் வந்து சுற்றுலா பயணம் போயிருக்காங்க. முக்கியமாக ஒரு தற்போது கல்யாணமாகி ஒரு 6 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அவங்களும் வந்து அந்த மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லப்படுற பஹல்கம் அப்படின்ற இடத்துல வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே போனால் அவருக்கும் இதான் நடந்திருக்கு. ஸோ அவரும் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அவருடைய மனைவியும் அந்த விஷயம் தான் சொல்லப்படுறாங்க. நானும் கேட்டப்போ என்கிட்டையும் அதான் சொன்னாங்க, மோடிக்கோ போலோ அப்படின்னு, மோடி கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற பதில் தான் எனக்கும் கிடச்சிது. இந்த பதிலை சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த இடம் நான் சொன்னேன் இல்லை, இந்த மாதிரி தான் அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கும் அப்படின்னு. ஸோ புல் புதர்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணி உள்ளே வரதுக்கான அந்த வழி இருக்குது. ஸோ அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து ஆர்மி ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. ஸோ அந்த ஆர்மி ட்ரெஸ்ல இருந்ததுனால யாருக்கும் பெரிதாக ஒரு இது வரலோ, ஆர்மி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வந்து தீவிரவாதிகள். இந்த அட்டாக்ல வந்து ஈடுபட்டது ஒரு 2-3 பேருக்கு மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க தான் இந்த அட்டாக்ல வந்து இது பண்ணி அவங்களை கொண்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக வருவாங்க இல்லையா மிலிட்ரிஸ். ஸோ அந்த ஆர்மி, நம்மளுடைய இந்தியன் ஆர்மியை பார்த்து அந்த பாதிக்கப்பட்ட அவங்களுடைய அந்த உறவினர்கள் எல்லாருமே பயந்துருக்காங்க. ஸோ மறுபடியும் டெரரிஸ்ட் தான் வராங்க அப்படின்னு. ஸோ இந்தியன் ஆர்மி மேலேயே மக்கள் அச்சப்படுற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை வந்து இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டே அந்த கன் ஷாட் கேட்டோம், நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா ஏதோ ஆர்மி ட்ரைனிங் நடக்குது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம், ஏதோ ஒத்திகை பார்க்குறாங்க அப்படின்னு. அதன் பிறகு மக்களுடைய அழுக்குரல் கேட்டப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, இல்லை உயிர் வந்து இங்கே எடுக்கப்படுது அப்படின்றத நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொருத்தர் வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம எங்கேயா டூர் போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி அவர் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த கன் ஷாட் கேட்குது. உடனே அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் கேமராவில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, நாங்கள் கடவுளோட புண்ணியத்தை நாங்கள் தப்பிச்சிட்டோம் அப்படின்றத வந்து அவர் வந்து அங்கே பதிவிடுறாரு. ஸோ இந்த வீடியோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நான் முஸ்லீமா அப்படின்றத வந்து கேட்டாங்க, ஐடென்டி கார்டு பார்த்தாங்க, அவங்களோட பேண்ட் புல் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கலிமா தெரியுமா உங்களுக்கு அப்படின்ட்டு கலிமா வந்து ஒரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கலிமா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஹிந்துக்களுக்கு வந்து பகவத்கீதா, நமக்கு இன்னும் ஸ்லோகன்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி முஸ்லீம்ஸில் இருக்கும் ஒரு விஷயம், அவங்களுடைய ஒரு கோர் நம்பிக்கை. ஸோ அது தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது தெரியலனா அவங்க கண்டிப்பாக ஒரு நான் முஸ்லீமாக தான் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அதையும் கேட்டும் வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது இங்கே சொல்லப்படுது. அண்ட் இந்த அட்டாக்கை பண்ணது டிஆர்எஃப் அப்படின்றத வந்து, டிஆர்எஃப் அமைப்பு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்றத அவங்களே வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து பாகிஸ்தான் கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்பில் வந்து போகிற ஒரு அமைப்பு தான் இது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லஷ்கர் இ தைபா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய ஒரு உட்பிரிவு தான் இந்த டிஆர்எஃப் அப்படின்னு சொல்கிற அமைப்பு.
ஸோ இந்த அமைப்பு நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு ஃபண்ட் பண்ணுறது, இவங்களுக்கு இது பண்ணுறது யாருன்னா பாகிஸ்தான் அப்படின்றதான். ஸோ இந்த இடத்துல வந்து மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் நேற்று இந்த விஷயம் நடக்கும்போது அவர் வந்து சவுதி அரேபியாவில் இருந்திருக்காரு. சவுதி அரேபியாவில் இருந்து அவரோட கண்டலன்ஸை வந்து தெரிவிச்சிருக்காரு. கண்டலன்ஸை தெரிவிச்சுட்டு கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து சும்மா விட மாட்டோம், லைக் இதுக்கு வந்து நாங்கள் ஜஸ்டிஸ் இது பண்ணுவோம், இதை இன்வால்வ் ஆன யாரையும் நாங்கள் ஸ்பேர் பண்ண மாட்டோம், வி வில் நாட் ஸ்பேர் தம் அப்படின்றது வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் உடனடியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கேருந்து கிளம்பி காஷ்மீர் ஸ்ரீநகரில் வந்து ஒமர் அப்துல்லா அவர்களால் வரவேற்கப்பட்டு அவர் அங்கே வந்து ரிவ்யூ செக்யூரிட்டி விஷயம் வந்து அங்கே மீட்டிங் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காரு. ஒரு ஹை லெவல் மீட்டிங் வந்து வந்து நேற்று நடந்துச்சு அப்படின்றது. அண்ட் இந்த அட்டாக் அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஸ்டாண்ட் பை பண்ணுது. முக்கியமாக இஸ்ரேல் வந்து இந்த விஷயத்தில் நாங்கள் இந்தியா கூட ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நேற்று இந்த சம்பவம் நடக்கும்போது அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ் அவர்கள் வந்து இங்கே தான் இருந்தார் இந்தியாவில். ஸோ அவர் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. இது இன்டர்நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் ஐஸுக்கு வந்து இது போயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 2000 அந்த டைமில் வந்து பில் கிளின்டன் அவர்கள் இந்தியாவுக்கு வரும்போதும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் வந்து நடந்தது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு நாட்டு தலைவர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா எல்லாருடைய ஆல் ஐஸ் ஆன் இந்தியா அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது இன்டர்நேஷனல் லெவலில் கண்டிப்பாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அண்ட் இந்தியாவுடைய பேரும் வந்து இன்னொரு விதமாக அது போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால்தான் இது பண்ணப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய ஆர்மி சீஃபாக இருக்கும் அசீம் முனீர் அவர்கள், ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு மேடையில் பேசும்போது காஷ்மீர் வந்து பாகிஸ்தானுடைய ஜுகுலர் வெயின் அப்படின்ட்டு இருக்காரு. ஜுகுலர் வெயின் அப்படின்னா கழுத்து நரம்பு தான், பாகிஸ்தானுடைய கழுத்து நரம்பு தான் வந்து காஷ்மீர் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தானில் வந்து இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் பாகிஸ்தானுடைய வீர வரலாறை சொல்லிக் கொடுங்க, உங்கள் தாத்தா உங்கள் அப்பா எப்படி வந்து இந்த மாதிரியான நாடை கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதோட மட்டும் நிறுத்தாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் டிஃபரெண்ட், நம்மளுடைய கல்ச்சரும் அவங்க கல்ச்சரும் டிஃபரெண்ட் அப்படின்ற ஒரு பிரிவினைவாதத்தை மத ரீதியாகவும் நம்ம அயல் நாடாக இருக்க இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து தூண்டும் விதமாக, ஒரு அப்போசிஷன் விஷயத்தை தூண்டும் விதமாக அவருடைய பேச்சு இருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ஒரு பேச்சு அவர் கொடுத்து கரெக்டாக ஒரு வாரம் ஆனதும் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இதை பண்ண டிஆர்எஃப்பும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தானுடைய இதில் வந்து இருக்குது அது அப்படின்னா அதோட உட்பிரிவு அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்கும் போது எல்லாரும் வந்து பாகிஸ்தான் மேலே தான் எல்லாருடைய ஒரு இதுவும் இருக்குது. ஸோ பாகிஸ்தானே வந்து இப்போ என்ன ஒரு நிலைமையில் இருக்குன்னு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சமீபத்திலலாம் அவங்களுடைய இடத்துல பலுச்சிஸ்தானில் வந்து ஒரு ட்ரெயின் ஹைஜாக், பாகிஸ்தான் உள்ளாடியே பலுச்சிஸ்தானை பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த நாடே இப்போது எக்கனாமிக்கலி லோவாக இருக்குது, ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ அடிபட்டு இருக்கும்போது தன்னுடைய நாட்டை எப்படி மேம்படுத்தணும் அப்படின்றத பார்த்து அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் அவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்கும் எழுந்திருக்கு. நீங்கள் உங்கள் நாடை வந்து சேஃப்கார்ட் பண்ணி உங்கள் நாடை மக்களை வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க, அந்த நேரத்தில் எதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு தேவையில்லாத வேலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுப்பப்பட்டிருக்கு. நேற்று நடந்த இந்த சம்பவத்துக்கு காஷ்மீருடைய சிஎமாக இருக்கும் ஒமர் அப்துல்லா அவர்கள் வந்து தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இது ஒரு கோழைத்தனமான விஷயம், மனிதநேயமற்ற விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் நம்மளுடைய தமிழகத்துடைய முதல்வராக இருக்கும் ஸ்டாலின் அவர்களும் அங்கே வந்து இருக்கும் இந்த சம்பவத்தில் வந்து ஈடுபட்டவங்களுக்கு வந்து கண்டலன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இல்லை தமிழர் ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரு, ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதையும் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த அட்டாக்குக்கான இன்னொரு சைடு என்ன சொல்லப்படுது அப்படின்னா ஜூலை 3ஆம் தேதி வந்து அமர்நாத் பில்கிரிம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆரம்பிக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் வந்து அது நடக்கும் அப்படின்றதுனால ஸோ அந்த இடத்துல மக்கள் இனிமேல் வர பயப்படுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, நாங்கள் எப்படி ஒரு நான் முஸ்லீமாக நாங்கள் எப்படி அந்த பில்கிரிம் போகிறது அமர்நாத்துக்கு, எங்களுக்கும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயத்தில் அங்கேயும் வந்து பில்கிரிமேஜ் யாருமே போகமாட்டாங்க, டூரிஸ்ட்டும் சரி வரமாட்டாங்க, பில்கிரிம்ஸும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்காகவும் இந்த ஒரு விஷயம் பண்ணப்பட்டது. ஸோ எவ்ரி திங் செட் இன் ரைட் டைம் அப்படின்ற மாதிரி இந்த ஜேடி வான்ஸ் இங்கே இருக்காரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காஷ்மீரில் ஆர்மி சீஃப் இப்படி பேசுகிறாரு. அண்ட் பில்கிரிம் அமர்நாத் பில்கிரிம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் 2 மாதத்தில் அப்படின்றப்போ ஸோ எவ்ரி திங் செட் இன் டைம் மாதிரி நேற்று இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணப்பட்டது அப்படின்னு தான் சொல்லப்படுது. அண்ட் மோடி அவர்களாக இருக்கட்டும் அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வி வில் நாட் ஸ்பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புல்வாமாவும் உரியும் நடந்தப்போ எந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து இந்தியா திரும்ப கொடுத்ததோ அதே மாதிரி ஒரு பாடத்தை வந்து கண்டிப்பாக இந்த அட்டாக் பண்ணவங்களுக்கு புகட்டப்பட வேண்டும் அப்படின்றத வந்து இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு மக்களும் ஆசைப்படுறாங்க. அண்ட் ஒவ்வொரு மக்களும் அதை வெளியில் சொல்கிறாங்க. இப்போ நான் இன்றைக்கி வந்து வேறொரு குடும்பத்துக்கு நடந்துச்சு, இதே மாதிரி எங்களுக்கு நடந்தால் என்ன ஆகுறது, ஸோ நம்மளும் சேஃபாக இருக்கணும், காஷ்மீர் இந்தியாவில் இருக்குது அப்படின்றதுனால இந்தியா சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு பதில் அட்டாக் இதுக்கு பண்ணி தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முதல்வரும் இருக்கட்டும் உள்துறை அமைச்சரும் கண்டிப்பாக நாங்களும் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை வந்து இந்தியா திரும்ப வந்து இதுக்கு கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சுற்றுலா பயணம் அப்படின்றப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும், ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு போன இடத்துல ஒரு பிளட் ஸ்டெயின்ஸை பார்த்துட்டு வந்து உயிர்களை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை கேட்கும்போதும் பார்க்கும்போதும் நமக்கும் வந்து எந்த அளவுக்கு அது வந்து துயரத்தை கொடுக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோம்னு என்ன நிச்சயம் அப்படின்றது இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய அந்த குடும்பங்களுக்கு நம்ம சார்பில் வந்து கண்டிப்பாக ஒரு கடலன்ஸை வந்து தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள். நன்றி.